அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 4 பகுதி 2. எங்களுக்குன்னு ஐடியா இருக்கு சார். எஸ், எங்க எல்லாருக்குமே ஓர் யூகம் இருக்கு. யாரது? ஒரு பெயரை குறிப்பிடுவதில் அவள் எதிர்ப்பு காட்டுவாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவளோ சிரத்தையோடு பதிலளித்தாள். அந்த மிஸ்ஸஸ் கிளிட் இருக்கால்ல, அவளை தான் நாங்கள் அத்தனை பேரும் சந்தேகிக்கிறோம் சார். இந்த மிஸ்ஸஸ் கிளிட் தான் நிச்சயமா. காலையிலிருந்து வகை வகையாய் பெயர்களை நான் கேள்விப்பட்டு கொண்டே இருப்பதால் கூடுதலாய் இப்பெயரை கேட்டதும் நான் விக்கித்து போனேன். நான் கேட்டேன், யார் அந்த மிஸ்ஸஸ் கிளிட்? ஒரு முதிய தோட்டக்காரனின் மனைவி இவள் என்று கண்டுபிடித்தேன். மில் வரை போகும் சாலையில் ஒரு காட்டேஜில் வசிக்கிறாள் மிஸ்ஸஸ் கிளிட். இது சம்பந்தமாய் நான் கேட்ட மற்ற கேள்விகள் அதிருப்தியான பதில்களையே பெற்றுத்தந்தன. இப்படிப்பட்ட கடிதங்களையெல்லாம் அவள் எதற்காக எழுத வேண்டும் என்று நான் கேட்டதற்கு, அப்படிப்பட்டவதான் சார் அவ என்றதொரு நிச்சயமற்ற பதிலை தான் மிஸ்ஸஸ் பேக்கரால் தர முடிந்தது. கடைசியாய் நிச்சயமால் அவள் நடைமுறைப்படுத்தப் போவதில்லை என்று தெரிந்திருந்தும் நான் சொன்னபடி போலீஸுக்கு போங்க என்ற ஆலோசனையை மறுபடியும் ஒரு முறை தந்து அவளை அனுப்பி வைத்தேன். ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் வந்தவளை நான் திருப்திப்படுத்தாமல் ஏமாற்றி அனுப்பிவிட்டேன் என்ற தவிப்புடன் தனித்து விடப்பட்டேன். அவள் சொன்னவற்றையெல்லாம் நான் அசைப்போட்டேன். மிஸ்ஸஸ் பேக்கர் என்னிடம் நிச்சயமற்று ஆலோசித்திருந்தாலும் கூட மிஸ்ஸஸ் கிளிட் தான் குற்றவாளி என்று முழு கிராமமே அங்கீகரிக்கும் பட்சத்தில் ஒருவேளை அது உண்மையாக இருக்கலாம். இந்த முழு விஷயம் பற்றியும் கிரிப்டை பார்த்து பேச வேண்டும் என்று நான் முடிவானேன். அவருக்கு மிஸ்ஸஸ் கிளிட்டை தெரிந்திருக்கலாம். அவர் ஒருவேளை முடிவு செய்தால் நானோ அல்லது அவரோ நேராய் போலீசிடம் போய் வளர்ந்து வரும் இந்த குழப்பத்தின் அடியிலிருக்கும் காரணகர்த்தா மிஸ்ஸஸ் கிளிட் தான் என்று ஆலோசிக்கலாம். கிரிப்ட் எந்த நேரத்தில் தனது பணியை முடிப்பார் என்றுதான் நான் யூகித்திருந்தோனோ அதே நேரத்தில் சரியாய் அவர் அலுவலகத்துக்கு போனேன். கடைசி நோயாளி போன பிறகு உள்ளே நான் போனேன். ஹலோ பார்ட்டன், நீங்களா? மிஸ்ஸஸ் பேக்கருடன் நடந்த சம்பாஷணையை நான் கோடிட்டு காட்டினேன். மிஸ்ஸஸ் கிளிட் தான் இதற்கான முழு பொறுப்பு என்கிற குற்றச்சாட்டினை முன்வைத்தேன். என் யூகத்தை நிராகரிக்கும் விதமாய் அவர் மறுத்து தலையசைத்தார். நீங்க நினைப்பது போல இது ஒன்றும் அத்தனை சுலபமானது கிடையாது, அவர் சொன்னார். இந்த கிளிட் பொம்பளை மொட்டை கடுதாசி விஷயத்தின் அடிநாதமாய் இருப்பதா நீங்க நினைக்கல? இருக்கலாம், ஆனா இது மோஸ்ட் அன்லைக்குன்னு எனக்கு நினைக்க தோணுது. வாய்ப்பில்லை. பிறகு ஏன் மற்ற எல்லாரும் அவதான்னு நினைக்கிறாங்க? அவர் சிரித்தார். ஓ அதுவா என்றார். உங்களுக்கு விளங்கல? மிஸ்ஸஸ் கிளிட் ஒரு லோக்கல் மந்திரவாதி. அடக்கடவுளே, நான் ஆச்சரியமானேன். ஆமாம், இந்த காலத்தில் இதெல்லாம் அநியாயமான விஷயங்கள். ஆனால் உண்மை அதுதான். ஒரு சில குடும்பங்கள் இன்னும் நமக்கிடையே இருக்கு. அவங்கள எக்காரணம் கொண்டும் நாம் தொந்தரவு பண்ணிடக்கூடாது என்னும் ஒரு எண்ணம், பயம் இன்னும் நம்மிடையே இருக்கதான் செய்யுது. மிஸ்ஸஸ் கிளிட் புத்திசாலி பெண்கள் நிறைந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அந்த பந்தாவை வளர்த்துக்க அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க விளங்கிக்க முடியாதவங்க, கசப்பான நகைச்சுவை உணர்வு கொண்டவங்க. ஒரு குழந்தையின் கையில் காயம் ஏற்பட்டாலோ அல்லது கீழே நல்லா விழுந்து அடிபட்டு இருந்தாலோ அல்லது திடீர்னு சுகவீனம் ஆகிட்டாலோ, என்னுடைய ஆப்பிள்களை அது போன வாரம் திருடினால்தான் இப்படின்னு, அல்லது என் பூனையின் வாலை பிடிச்சு திருகினால அதனால தான் என்றோ ஒரு காரணத்தை தருவது அவங்களுக்கு மிக சுலபம். இங்கே அதை நம்புவாங்க. கூடிய சீக்கிரத்திலேயே வீட்டுக்கு பொம்பளைங்க அவங்க வீடுகளில் பண்ணும் பதார்த்தங்களை எல்லாம் அந்த அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எப்படியாவது அவங்கள திருப்தி பண்ணி அவங்களோட சாபத்தை வாங்காமல் இருக்கணும்னு ஆகிட்டாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கைகள், முட்டாள்தன கொள்கைகள். ஆனால் நடக்குது. அதனால் நேச்சுரலி அவங்க தான் காரணம்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க இல்லையா? ஓ நோ, அவங்க கிடையாது.
இதை பண்ண நீங்கள் நினைப்பதை போல அத்தனை சுலபமானது கிடையாது. இந்த மொட்டை கடுதாசி சமாச்சாரம் உங்களுக்கு யாரான யூகம் இருக்கா? நான் பரபரப்பாய் அவரையே பார்த்தேன். நோ என்றார் அவர். எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்படியே நடந்துக்கிட்டு இருப்பது எனக்கு பிடிக்கல பார்ட்டனர். இதனால் ஏதாவது அசம்பாவிதம் சம்பவிக்கலாம்